அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு இளம்பெண் தனது சமூக ஊடகங்கள் மூலம் அறிமுகமான ஒரு நண்பரை சந்திக்க ஒரு அரபு நாட்டிற்கு பயணம் செய்தாள். அந்த நகரத்தின் இடங்கள், கட்டிடக்கலை மற்றும் சுற்றுலா தலங்கள் அவளை மிகவும் கவர்ந்தன. ஒரு நாள் அந்த நகரத்தில் சுற்றித் திரியும் போது ஒரு பெரிய இஸ்லாமிய மஸ்ஜிதையும் அங்கு அழகாக வரிசையாக நிற்கும் பல வணக்க வழிபாட்டாளர்களையும் அவள் முதன்முறையாக பார்த்தாள். ஆர்வத்தால் அவள் தனது நண்பரிடம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஏன் அவன் அவர்களுடன் இல்லை என்று கேட்டாள். அவர்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறார்கள், உலகில் எதுவும் அவர்களை அதிலிருந்து திசை திருப்ப முடியாது என்று அவன் கூறினான். அவள் மிகவும் அழகானவளாக இருந்தால் தனது தோற்றத்தாலும் உடலமைப்பாலும் தான் மிக அழகான பெண் என்று நம்பினாள். அவள் வணக்க வழிபாட்டாளர்களை அவர்களின் பிரார்த்தனையிலிருந்து திசை திருப்புவதற்கு தன்னை சவாலாக எடுத்துக்கொண்டாள். அவள் மஸ்ஜிதிற்குள் நுழைந்து வணக்க வழிபாட்டாளர்களின் கவனத்தை திசை திருப்ப சில அசைவுகளை செய்தாள். ஆனால் ஆச்சரியமாக ஒரு வணக்க வழிபாட்டாளர் கூட அவளை கவனிக்கவில்லை. இது அவளுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பிரார்த்தனை முடிந்த பிறகு அவள் முன்னால் நின்றிருந்த இமாமிடம் சென்று அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டாள். அவர்கள் அல்லாஹுடனான பணிவு மற்றும் தொடர்பு நிலையில் இருந்தார்கள், எதுவும் அவர்களை அதிலிருந்து திசை திருப்ப முடியாது என்று அவர் கூறினார். ஆனால் அவள் அந்த வார்த்தைகளை நம்பவில்லை, திருப்தியடையவில்லை என்று கூறினாள். அப்போது இமாம் அது ஒரு ஊழியனுக்கும் அவனது இறைவனுக்கும் இடையிலான தொடர்பு என்று கூறினார். பின்னர் அவர் புனித குர்ஆனிலிருந்து சில வசனங்களை ஓதிக்காட்டினார். அவளுக்கு அப்போது வரை அனுபவிக்காத அல்லாஹுடனான ஒரு தொடர்பு உணரப்பட்டது. அவள் இமாமிடம் வணக்க வழிபாட்டாளர்கள் செய்த அதே அசைவுகளை செய்ய அனுமதிக்குமாறு கேட்டாள். அதற்கு முன் ஹிஜாப் அணிய வேண்டும், வுழு செய்ய வேண்டும் என்று அவர் கூறினார். அவர் அவளுக்கு பிரார்த்தனை செய்ய கற்றுக் கொடுத்தார். பிரார்த்தனையின் மீதான அவளது அளவற்ற அன்பால் அவள் இஸ்லாமை ஏற்க விரும்புவதாக வெளிப்படுத்தினாள். இமாம் பொறுமையாக எல்லாவற்றையும் விளக்கி அவளை இஸ்லாமுக்கு வழிநடத்தியதால் இந்த வெளிநாட்டு இளம்பெண் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டாள். இந்த வீடியோவில் 60 ஆண்டுகள் பிரார்த்தனை செய்தும் அல்லாஹ் ஏற்காத ஒரு மனிதனின் கதை விவரிக்கப்படுகிறது. துரதிர்ஷ்டவசமாக பல முஸ்லிம்கள் இன்னும் இவ்வாறு பிரார்த்தனை செய்கிறார்கள். பிரார்த்தனை ஏற்கப்படாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? நீ 60 ஆண்டுகள் பிரார்த்தித்தாலும் ஒரு பிரார்த்தனை கூட ஏற்கப்படாமல் இருக்கலாம். ஏன் என்று தெரியுமா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கூறினார், ஒரு மனிதன் 60 ஆண்டுகள் பிரார்த்தித்தாலும் ஒரு பிரார்த்தனை கூட ஏற்கப்படாமல் இருக்கலாம். எப்படி என்று கேட்டபோது அவர் கூறினார், ஏனெனில் அவன் தனது ருக்கு சுஜூத் நிற்பது அல்லது குஷு ஆகியவற்றை முழுமையாக்கவில்லை. உமர் பின் அல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார், ஒரு மனிதன் தனது முழு வாழ்க்கையையும் இஸ்லாமில் வாழ்ந்தாலும் அல்லாஹுக்காக ஒரு ரக்அத் கூட முழுமையாக நிறைவேற்றாமல் இருக்கலாம். எப்படி என்று கேட்டபோது அவர் கூறினார், ஏனெனில் அவன் தனது ருகூவையும் சுஜூதையும் முழுமையாக்கவில்லை. இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார், மக்கள் பிரார்த்தனை செய்யும் ஒரு காலம் வருமானால் அவர்கள் உண்மையில் பிரார்த்தனை செய்யாமல் இருப்பார்கள். இமாம் அல் கசாலி ரலியல்லாஹு அன்ஹு கூறினார், ஒரு மனிதன் அல்லாஹுவுக்கு நெருக்கமாக இருக்க ஒரு கூடுதல் சுஜூத் செய்கிறானானால் அல்லாஹுவின் பெயரால் அந்த சுஜூதின் பாவத்தை அவனது நகர மக்களிடையே பகிர்ந்தால் அவர்கள் அழிந்து விடுவார்கள். எப்படி என்று கேட்டபோது அவர் கூறினார், அவன் தனது நெற்றியை தனது இறைவனுக்கு முன் தரையில் வைக்கிறானானால் அவனது இதயம் திசை திருப்பல்கள், பாவங்கள், ஆசைகள் மற்றும் உலகப்பற்று ஆகியவற்றால் நிரம்பியிருக்கிறது. இது எப்படிப்பட்ட சுஜூத்? நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார், எனது கண்களின் குளிர்ச்சி பிரார்த்தனையில் வைக்கப்பட்டுள்ளது. பிரியமான சகோதரனே, சகோதரியே, அல்லாஹ்வின் பெயரால் உனது கண்களின் குளிர்ச்சியாக மாறிய 2 ரக்காத் பிரார்த்தனையை நீ எப்போதாவது செய்திருக்கிறாயா? அல்லாஹுக்காக 2 ரக்காத் பிரார்த்திக்க வீட்டிற்கு விரைந்து செல்ல வேண்டும் என்று நீ எப்போதாவது விரும்பியிருக்கிறாயா? இரவில் அல்லாஹுவுடன் தனியாக இருக்க வேண்டும் என்று நீ எப்போதாவது ஏங்கியிருக்கிறாயா? அல்லாஹு கூறுகிறான், விசுவாசிகளின் இதயங்கள் அல்லாஹுவின் நினைவிற்காக பணிவடைய வேண்டிய நேரம் இன்னும் வரவில்லையா? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார், நாங்கள் இஸ்லாமை ஏற்றதற்கும் இந்த வசனம் அவதரிக்கப்பட்டதற்கும் இடையில் வெறும் 4 ஆண்டுகள் மட்டுமே இருந்தன. ஆயினும் அல்லாஹ் எங்களை கண்டித்து எங்களின் பணிவு குறைவை சுட்டிக்காட்டி நாங்கள் அழுதோம். நாங்கள் வெளியே சென்று ஒருவரையொருவர் நினைவூட்டுவோம். அல்லாஹ்வின் வார்த்தைகளை நீ கேட்கவில்லையா? விசுவாசிகளின் இதயங்கள் அல்லாஹ்வின் நினைவிற்காக பணிவடைய வேண்டிய நேரம் வரவில்லையா? அப்போது எங்களில் ஒருவர் அழுது கீழே விழுவார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த வசனத்தின் மூலம்
அல்லாஹ் உன்னை கண்டிப்பதாக உனக்கு எப்போதாவது தோன்றியிருக்கிறதா? பாவத்தின் சிறுமையை பார்க்காதே, மாறாக நீ மீறியவனின் மகத்துவத்தை பார். எங்கள் இறைவனே, எங்கள் பிரார்த்தனைகளையும் எங்கள் நிற்பையும் ருகூவையும் சுஜூதையும் பிரார்த்தனைகளையும் நீதியான செயல்களையும் எங்களிடமிருந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஓ அல்லாஹ், எங்கள் பிரார்த்தனையில் எங்களுக்கு இன்பம் அளித்து அதை எங்கள் கண்களின் குளிர்ச்சியாக ஆக்க வேண்டும். ஆமீன். உனக்கு ஒரு இறைவனைத் தவிர வேறு இறைவன் இல்லை. உனக்கு மகத்துவம். நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாக இருந்தேன். ஓ எங்கள் இறைவனே, எங்களுக்கு வெற்றியையும் கருணையையும் அளித்து நீ கருணையாளர்களில் மிகச் சிறந்தவன். ஓ எங்கள் இறைவனே, இந்த உலகில் எங்களுக்கு நன்மையையும் மறுமையில் நன்மையையும் அளித்து நரகத்தின் தண்டனையிலிருந்து எங்களை பாதுகாக்க வேண்டும். ஓ எங்கள் இறைவனே, என் மார்பை விசாலமாக்கி என் பணியை எளிதாக்கியன் நாவிலிருந்து கட்டவிழ்த்து என் வார்த்தைகளை அவர்களுக்கு புரியும்படி ஆக்க வேண்டும். ஓ அல்லாஹ், துக்கத்திலிருந்தும் கவலையிலிருந்தும் பலவீனத்திலிருந்தும் சோம்பேறித்தனத்திலிருந்தும் கோழைத்தனத்திலிருந்தும் கஞ்சத்தனத்திலிருந்தும் கடனின் பாரத்திலிருந்தும் மனிதர்களின் அடக்குமுறையிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். ஓ அல்லாஹ், சோம்பேறித்தனத்திலிருந்தும் முதுமையிலிருந்தும் பாவத்திலிருந்தும் கடனிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். கல்லறையின் சோதனையிலிருந்தும் கல்லறையின் தண்டனையிலிருந்தும் நரகத்தின் சோதனையிலிருந்தும் நரகத்தின் தண்டனையிலிருந்தும் செல்வத்தின் சோதனையின் தீமையிலிருந்தும் வறுமையின் சோதனையிலிருந்தும் பொய்யான மசீஹின் சோதனையிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். ஓ அல்லாஹ், என் பாவங்களை தண்ணீர்பணி ஆகியவற்றால் கழுவி வெள்ளை ஆடையை அழுக்கிலிருந்து சுத்தப்படுத்துவது போல் என் இதயத்தை பாவங்களிலிருந்து சுத்தப்படுத்தி கிழக்கையும் மேற்கையும் பிரித்தது போல் என் பாவங்களிலிருந்து என்னை விலக்கி வைக்க வேண்டும். ஓ உலகங்களின் இறைவனே, உனது அனுமதிக்கப்பட்டவற்றால் எனக்கு போதுமானதாக ஆக்கியுனது தடை செய்யப்பட்டவற்றிலிருந்து என்னை விலக்கியுனது கருணையால் உன்னை தவிர மற்றவர்களிடமிருந்து எனக்கு தேவையற்றவனாக ஆக்க வேண்டும். ஓ அல்லாஹ், ராஜ்யத்தின் உரிமையாளனே, நீ விரும்பியவர்களுக்கு ராஜ்யத்தை அளிக்கிறாய், நீ விரும்பியவர்களிடமிருந்து ராஜ்யத்தை பறிக்கிறாய். நீ விரும்பியவர்களை மதிக்கிறாய், நீ விரும்பியவர்களை தாழ்த்துகிறாய். எல்லா நன்மைகளும் உன் கையில் உள்ளன. நிச்சயமாக நீ எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் உடையவன். இந்த உலகத்தின் மற்றும் மறுமையின் கருணையாளனே, நீ விரும்பியவர்களுக்கு அவற்றை அளிக்கிறாய், நீ விரும்பியவர்களிடமிருந்து அவற்றை தடுக்கிறாய். உன்னை தவிர மற்றவர்களின் கருணையிலிருந்து எனக்கு தேவையற்றவனாக உனது கருணையை எனக்கு அளிக்க வேண்டும். உன் கையில் உள்ளவற்றை யாராலும் தடுக்க முடியாது, நீ தடுத்தவற்றை யாராலும் வழங்க முடியாது. செல்வந்தனின் செல்வம் உனக்கு எதிராக அவனுக்கு உதவாது. உனது ஊழியனாக உனது ஊழியனின் மகனாக உனது பணிப்பெண்ணின் மகனாக என் நெற்றி உன் கையில் உள்ளது. என்னில் உனது கட்டளை எப்போதும் நிறைவேறுகிறது, என்னில் உனது தீர்ப்பு நீதியானது. உனது அனைத்து பெயர்களாலும் நான் உன்னை வேண்டுகிறேன். நீ உன்னை அழைத்த பெயர்கள் உனது புஸ்தகத்தில் வெளிப்படுத்தியவை, உனது படைப்புகளில் ஒருவருக்கு கற்பித்தவை அல்லது உனது அறியப்படாத அறிவில் உன்னிடம் வைத்தவை. குரானை என் இதயத்தின் வசந்தமாக ஆக்கி என் மார்பின் ஒளியாக ஆக்கி என் துக்கத்தை நீக்கி என் வேதனையை அகற்றுபவனாக ஆக்க வேண்டும். இந்த வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொருவரும் அதை கற்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். என்னுடன் மீண்டும் சொல்லுங்கள். இஸ்லாமின் ஆசீர்வாதத்திற்கு அல்லாஹுக்கு நன்றியது ஒரு ஆசீர்வாதமாக போதுமானது. ஓ அல்லாஹ்முத்து நபிக்கும் அவரது குடும்பத்திற்கும் இப்ராஹீமுக்கும் அவரது குடும்பத்திற்கும் நீ அளித்தவாறு இந்த உலகங்களிலெல்லாம் ஆசீர்வாதங்களை அளிக்க வேண்டும். ஆமீன். நிச்சயமாக நீ புகழப்பட்டவனும் மகத்துவமுடையவனும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.